இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் படிப்பிற்கான திருப்பு முனையை பெறுவது எப்படி, அதை தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். குழந்தைங்களுக்குமே இப்போல்லாம் மன அழுத்தம் ரொம்பவே இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பரீட்சை போட்டிகள் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களால அந்த எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சோர்வாயிருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய தோல்வியை சமாளிக்க அவங்களுடைய குடும்பம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அவங்க குடும்பத்திற்கும் இதை எப்படி சரியாக கொண்டு வரணும் அப்படின்னு தெரியலனா அந்த குழந்தைகளுடைய போராட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது ஒரு கடினமான சூழ்நிலையாக மாறிடும். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய மன அழுத்தத்தை எப்படி நம்ம போக்கலாம், வசனங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக, சாட்சிகள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஒரு உத்வேகத்தை தரலாம், திருப்பு முனையை தரலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால நம்முடைய குழந்தைங்க சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் நம்ம அழைச்சிட்டு வரணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். சந்தீப் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு இளம் தலைமுறை இயக்குனராக இருக்காங்க. இவங்க குடும்பமே ஒரு டாக்டர் குடும்பமாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு டைரக்டராக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் யாருக்கும் எப்படி டைரக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனால் இவங்க ஒரு டைரக்டராக இருக்காங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க, எப்படி ஒரு திருப்பு முனையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சமூகத்திற்கு உதவி செய்வதில் மிக நம்பிக்கை வைத்திருக்கும் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் சந்தீப். அவருடைய தந்தை ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருந்தார். அவர் சந்தீப் மருத்துவத்தில் தன் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஆலோசனை சொன்னார். எங்கள் அப்பா ஏற்கனவே டாக்டராக தான் இருக்காங்க, அதனால நானும் அதையே செய்யலான்னு நினச்சேன். அப்புறம் அதில் போய் ஜாயின் பண்ணப்போ இந்த வேலை எனக்கானது இல்லைன்னு தோணுச்சு. எனக்கு அதை படிக்க விருப்பமே இல்லை. அதனால் நான் என்னோட கனவுக்கு பதிலாக நான் என்னோட அப்பாவோட கனவை நிறைவேற்ற நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட வாழ்க்கையோட நோக்கம் இதுதான், அல்லது நான் இந்த வேலையை தான் செய்யணும்னு தேவன் விரும்புகிறாருன்னு எப்போவுமே நான் குழப்பத்தில் இருந்தேன். ஒரு வழியாக என்னோட அப்பா அம்மா கிட்ட என்னோட எண்ணத்தை சொன்னதுக்கு பிறகு எனக்கு தைரியம் கிடைச்சது. என்னோட மெடிக்கல் காலேஜை பாதியிலே நிறுத்திட்டேன். நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்னு யாருக்குமே புரியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் புரியல, கடைசியில் எனக்கும் புரியல. குழப்பம் மற்றும் சவால்களுக்கு நடுவில் படம் இயக்குவதில் தனக்கு ஆர்வம் இருப்பதை சந்தீப் உணர்ந்தார். பிறகு விஷுவல் கம்யூனிகேஷனில் சேர்ந்த பிறகு அவர் தொடர்ந்து முன்னேறினார். அதாவது எப்போவுமே எனக்கு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு விருப்பம் இருக்கும். நான் சிறுவனாக இருந்தப்போ எங்கேயாவது பயணம் போகிறப்ப டிஜிட்டல் கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அது எல்லாம் ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த கோர்ஸில் நான் சேர்ந்தப்போ என்னோட ஆர்வம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டுச்சு. அதோட தொழில்நுட்பம் பற்றி கற்றுக்க நான் தொடங்கினேன். அதாவது கேமராவை எப்படி பயன்படுத்துகிறாங்க, ஸ்டுடியோவில் கேமராவை எப்படி பயன்படுத்துறது, லைட்டை எப்படி பயன்படுத்துறது, எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு படம் எப்படி பண்ணப்படுது, இந்த எல்லா வேலையும் கற்றுக்கிறது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. அதோட இதை எல்லாத்தையும் நான் கற்றுக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. உறுதியான நம்பிக்கை மற்றும் உறுதியான முடிவோடு சந்தீப் தன் பாதையில் வருகிற சவால்களை ஏற்றுக்கொண்டார். என் மேலே நம்பிக்கை வைக்கவும் இந்த கோர்ஸை நான் படித்து முடிச்சிருவேன் அப்படின்னு நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். ஏன்னா நிச்சயமாக நான் ஏதாவது நல்லா செஞ்சு காமிப்பேன், என்னை நான் நிரூபிப்பேன்னு சொன்னேன். ஆனால் மற்றவங்க நினச்சது தப்புன்னு நீங்கள் நிரூபிக்கிற வரைக்கும் மற்ற எல்லாரோட மனசுலையும் கேள்விகள் இருக்க தான் செய்யும். நான் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தேவன் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சுருந்தேன். அவர் எனக்கான வழியை ஏற்படுத்தினாரு. சந்தீப்பும் அவருடைய குழுவும் ஒரு குறும்பட போட்டியில் பங்கு பெற்ற போது அவருக்கு வந்த அதிர்ஷ்டத்தால் ஒரு நொடியில் எல்லாமே மாறிவிட்டது. ஒரு குறும்பட போட்டிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதோட டாபிக் உமன் எம்பவர்மெண்ட். அதோட ஷூட்டிங் பண்ணுறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்கோ எங்ககிட்ட நிறைய நேரம் இல்லாததுனால நாங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக செஞ்சோம். இதை நாம் எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் ஈவன் ஷூட்டிங், டப்பிங், இசையமைக்கிறது மற்றும் எடிட்டிங் பண்ணுறது, இந்த எல்லா விஷயங்களும் ஈஸியானது கிடையாது. அதனால் நாங்கள் சும்மா அப்படியே ஷூட் பண்ணி போட்டிக்கு அனுப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் அதில் பங்கெடுக்க மட்டும்தான் விரும்பணும். எங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்குங்கிற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு. ஆனால் தேவன் அவருடைய நம்பிக்கை மற்றும் வைராகியத்தின் மேல் கிருபை காட்டினார். இது சந்தீப்பின் பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது.
அப்போது என்ன அறிவிப்பு வந்துச்சுன்னா, முதல் பரிசு ஷீ கேன் படத்துக்கு தரப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எங்கள் குறும்படத்தோட பெயரும் கூட. அப்போ நாங்கள் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி பிதாவேன்னு நாங்கள் எல்லாரும் சொன்னோம். பிறகு எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு பரிசு அப்புறமா தருவோம், ஆனால் முதல்ல உங்கள் படத்தை நாங்கள் பார்க்கணுன்னு சொன்னாங்க. இது ஒரு தேசிய அளவிலான நிகழ்ச்சி ஆகும். எங்களுக்கு தேசிய அளவிலான விருது கிடைச்சிச்சு. அப்போ நாங்கள் தேவனோட கிருபையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இதிலிருந்து தான் எங்களோட வாழ்க்கை மாறுச்சு. அங்கே எங்களுக்கு நடந்த விஷயங்களின் காரணமாக அப்புறம் தான் நாங்கள் படத்துறைக்கு வந்துட்டோம். இது அவர் திறமைக்கு ஆதாரமாகவும் அவர் வாழ்க்கை நோக்கத்திற்கான அடையாளமாகவும் இருந்தது. அந்த பரிசு எங்களுக்கு கிடைச்சப்போ எங்களை பற்றி எல்லாருக்கும் மனசில் இருந்த குழப்பங்களும் கேள்விகளும் விலகிடுச்சு. சரி, அவனுக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்குன்னா அவன் இந்த போட்டியில் பங்கெடுத்தது தேவனோட ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் எடுத்த இந்த முடிவு தேவனோட அழைப்பு தான்னு அவங்க என்னோட ஆர்வத்து மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் எல்லாருமே என்னோட எதிர்காலத்தை பற்றி வருத்தத்தில் இருந்தாங்க. அதனால இந்த பரிசும் அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவுகளும் அவங்கள நல்ல விதத்தில் யோசிக்கவும் வச்சுது. இதோட இன்னொரு நல்ல பக்கத்தை பார்க்கவும் யோசிக்கவும் எங்களை முன்னோக்கி போகவும் அது ஊக்குவிச்சது. உண்மையான மனதிருப்தி தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதும் தங்கள் ஆர்வத்தை நிறைவேற்றுவதில் கிடைக்கிறது என்பது சந்தீப்பின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. உங்களோட ஆர்வத்தை நிறைவேற்றுறது உண்மையாகவே உங்கள் மனசாட்சிக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். உங்கள் ஆர்வம் மூலமாக தேவன்கிட்ட பேசுறது, அது தேவனோட மகிமைக்காக பயன்படுத்துறது உண்மையாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் நான் சொல்கிறேன். நாம் அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். மேலும் இதுதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நம்மளோட திறமையை தேவனோட மகிமைக்காக பயன்படுத்துறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். நன்றி சந்தீப் சார், மிக்க நன்றி உங்களுடைய சாட்சிக்காக. நம்முடைய திறமையின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இதை நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிள்ளைகளுமே கூட தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த திறமைகளை அவங்க புரிஞ்சுக்கிடணும். அவங்களுடைய படிப்பு எதிர்காலத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா அவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். குழந்தைங்க எல்லாருமே தேவன் தந்த பரிசு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம நல்லபடியாக வளர்ப்பதற்கு நமக்கு ஞானத்தையும் வழிகளையும் தேவன் தருகிறார். எனக்கு நர்சரி ஸ்கூலில் படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படின்னா, எங்கள் கிளாஸ் டீச்சர் எங்கள் எல்லார் மேலுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நல்ல எல்லா டிசிப்ளின் எல்லாமே சொல்லித் தருவாங்க. எங்கள் எல்லாத்துக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு போட்டி என்ன அப்படின்னா, அவங்க பக்கத்தில் யார் உட்கார்ந்து யார் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பா. தினம் ஒருத்தங்களை அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ யார் பெரியவங்க அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். அப்போ எங்கள் கிளாஸ் டீச்சர், மாதவி தான் பெரியவா, அவள் தான் இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறா அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக அவங்க பக்கத்தில் உட்காந்து அந்த பாடத்தை நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாளும் டீச்சர் என்ன தான் கூப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப டீச்சர் இன்றைக்கி நான் தானே சொல்லித்தரணும், நீ பெரியவா தான், ஆனால் இன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்டு பெரியவா, அதனால் அவள் கிளாஸ் எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்படி கிளாஸில் இருக்க எல்லாரையுமே அவங்க இது ஃபாலோ பண்ண வச்சாங்க. இதனால் எங்களுக்குள்ள என்ன ஒரு நன்மை அப்படின்னா, எங்களுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க ஆரம்பித்தோம். ஒருத்தர் ஊக்குவிக்க ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமை அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை எங்கள் டீச்சர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்காங்க. அவரும் நம்ம எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்மை அவர் ஊக்கப்படுத்துகிறார். பைபிள் வசனங்கள் மூலமாக அந்த உத்வேகத்தை நம்மளால் பெற முடியும். உங்களுக்காக அந்த பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 12 வயதுக்கு பிறகு அடைந்த வளர்ச்சி பற்றி தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
எப்படி எங்கள் டீச்சர் எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும், நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்களோ, அதை நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த உலகத்தில் ஏதோ ஒரு செயலை நம்ம தனியாக செய்ய முடியாது. சில நேரம் நமக்கு மனுஷ தயவும் நமக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்த அந்த ஊக்கம் எங்களுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருந்தது. பைபிள் வசனமும் நமக்கு இதை தான் கற்றுக் கொடுக்குது. தேவனுடைய கிருபையில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய கிருபையில் நிலைச்சிருக்கணும். இந்த வசனத்தை நம்ம உறுதியாக பிடிச்சிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். அதற்கு நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். அன்பு, மனுஷருடைய தயவு, தேவ கிருபை இது எல்லாமே கிடைக்கணும். அந்த திருப்பு முனையை உங்கள் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் பீதாம்பர் மசி அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் எதிர்காலத்திற்காக நாம் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருப்பு முனையை பெறுவதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். இப்போ நம்முடைய ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் பீதாம்பர் மசி அவங்க ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமளும் சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் ப்ரேயர் லைன்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகளோட படிப்பு மற்றும் எதிர்காலத்துக்காக ஜெபம் இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம கூட பாஸ்டர் பித்தம்பர் மிஸ்ஸி இருக்காரு. அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. அவருக்கு குழந்தைங்களோட நேரம் செலவிட ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றது சரிதானே பாஸ்டர்? சரியா சொன்னீங்க. நன்றி சோஃபியா. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க கூட நிறைய நேரம் செலவு பண்றது எனக்கு பிடிக்குங்கிறது முற்றிலும் உண்மைதான். பாட்டு பாடுறதுல, இசை வாசிக்கிறதுல நான் அவங்க கூட ரொம்ப நேரம் செலவு பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா பெற்றோர்களுமே தங்களோட பிள்ளைகள் கிட்ட நேரம் செலவு பண்றது சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு பெற்றோரும் தன்னோட பிள்ளைங்க டென்ஷனா இருக்கிறத பார்க்க விரும்ப மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இது படிப்பு முடிக்கிற நேரமா இருக்கு. நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்த படிப்புக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த ஸ்கூல் கிடைக்கும், அல்லது இதுக்கப்புறம் நாம என்ன செய்வோம்னு நிறைய டென்ஷன்ல இருக்காங்க. அதோட பெற்றோர்களும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்காங்க. நாம ஜெபம் பண்றப்ப, குழந்தைகளோட நேரம் செலவு பண்றப்ப, அவங்க கிட்ட பைபிள் வசனத்தை நீங்க பகிர்ந்துக்கிறப்ப அவங்க முன்னேற நிச்சயமா தேவன் உதவி செய்வாரு. தேவன் மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நிச்சயமா நடக்கும். பைபிள் வசனத்துல இப்படி எழுதியிருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதனால பெற்றோர்களே, நம்ம குழந்தைகளுக்காக ஜெபம் பண்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அப்ப நாம எல்லா விஷயமும் நல்ல விதத்துல நடக்கிறத பார்க்க முடியும். நீங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க பாஸ்டர். சில நேரங்கள்ல நமக்கு டென்ஷனாவும் குழப்பமாவும் இருக்கும். அதுக்காக நாம கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம். அதனால நாம இப்போ முதல்ல குழந்தைங்களோட படிப்பு, அப்புறம் அவங்களோட எக்ஸாம்ஸ்க்காக பிரேயர் பண்ணலாம். சரி சோஃபியா, நாம ஜெபம் பண்ணலாம் வாங்க. பிதாவாகிய தேவனே, இந்த நேரத்துல நாங்க உங்ககிட்ட வர்றோம். ஆண்டவரே, எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட பதில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் எங்களோட கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம் தெரியும். இந்த குழந்தைகளை நீங்க தான் எங்களுக்கு தந்தீங்க. இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற குழந்தைகளுக்காகவும்,
எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுக்கு அடுத்த விஷயங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறவங்களுக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து தங்களோட வாழ்க்கையில முன்னேற அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வழிகளை திறங்க. அதோட தங்களோட பிள்ளைங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான வழிகளை திறங்க. எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடக்கட்டும். நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். பெற்றோர்களுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கணும். எங்க ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். பாஸ்டர், இப்ப நாம சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை மற்றும் எதிர்கால பிளான்களுக்காக பிரேயர் பண்ணலாம். குறிப்பா அவங்க தேவனோட ஞானம் மற்றும் அவங்க பெற்றோர்களின் முன்னேற்றத்துக்காகவும் ஜெபம் பண்ணலாம். சரி சோஃபியா, கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணலாம் வாங்க. பரலோக பிதாவே, தங்களோட படிப்பை முடிச்சு அடுத்த கட்ட முயற்சி எடுத்துட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம். அவங்களோட வாழ்க்கைக்காகவும் நாங்க ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த நிலைய அவங்க அடைய அவங்களுக்கு வழிகளை திறங்க. நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல தங்களோட எக்ஸாம் எழுதி முடிச்சு அதுக்கு அடுத்த கட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நீங்க அவங்க எல்லாத்துக்கும் ஆதரவு செய்யவும் உதவி செய்யவும் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அவங்க உங்களுக்குள்ள வளரவும் அவங்க நல்ல ஒரு வேலையில ஒரு நிலைக்கு போகவும் நாங்க ஜெபம் பண்றோம். அப்படியே நீங்க செய்யறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். உங்க மேல முழு நம்பிக்கையோட நாங்க பிரார்த்தனை செய்யறோம். எங்களோட எல்லா ஆசைகளையும் நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்றோம். ஆமென். ஆமென். இந்த கூட்டு ஜெபத்துல இணைஞ்சதுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். பேரண்ட்ஸ், உங்களோட பிள்ளைங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் மூலமா அவங்களோட வாழ்க்கையவே மாத்த முடியும். உங்க ஜெபம் வேண்டுகோள்களோடு நீங்க சிபிஎன் பிரேயர் லைனுக்கும் ஃபோன் பண்ணலாம். இல்லனா உங்க வேண்டுகோள்களை நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஷேர் பண்ணலாம். நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணனும்னா 9910401010. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மறுபடியும் சந்திச்சு உங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் வர்றதுக்காக ஜெபம் பண்ணலாம். அது வரை நீங்க உங்க புதிய வாழ்க்கையோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருங்க. பாய் அண்ட் டேக் கேர். God bless you. மிக்க நன்றி பாஸ்டர் பீதாம்பர் மசி மற்றும் சோஃபியா. நீங்க எங்களுடைய குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா பிரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம குழந்தைங்களுக்காக ஜெபம் செய்யறது ரொம்பவே அவசியம். உங்களுக்கு ஜெப தேவை இருந்தால் நீங்கள் எங்களுடைய ஆல் இந்தியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. வர்ற 18ஆம் தேதி சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல மதியம் 3 மணிக்கு நம்ம லைவா பிரேயர் பண்ண போறோம். அதனால நீங்க லைவா எங்க கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெப தேவைகளையும் ஜெப குறிப்புகளையும் நீங்கள் அனுப்பலாம். மறந்துடாதீங்க, மார்ச் 18 மதியம் 3 மணி. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி சொல்லக்கூடிய மெசேஜ் எல்லாம் படிக்கக்கூடிய நன்றி வெள்ளிய பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த முறை தேசிய சேனலில் சென்ட் ஜான்ஸ் எவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச், சிந்த்வாரா, மத்திய பிரதேஷ். नवजीवन सिटी फेलोशिप चर्च, बरेली. CNI सिटी चर्च, फरूखाबाद, उत्तर प्रदेश. மற்றும் CNI சர்ச், சாபர்மதி, குஜராத்தில் இருந்து. உங்கள் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய பாடல்களை கலர்ஸ் டிவி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூபில் கேளுங்கள். நண்பர்களே, நீங்களும் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு சர்ச்சில் இருந்து பாடகர் குழுக்களை பதிவு செய்ய எங்களுக்கு உதவ விரும்பினால் சிபிஎன்ற்கு கொடுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் எதிர்காலத்திற்காக நம்ம ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் பார்த்தது மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கும் திருப்பு முனை அவசியம். அவங்களுக்கும் மன அழுத்தங்கள், போராட்டங்கள், போட்டிகள் எல்லாமே இருக்கு.
அதனால தேவ கிருபை அவங்களுக்கு ரொம்பவே அவசியம். நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் போது தேவ கிருபையையும் அந்த திருப்பு முனையையும் தேவன் தருகிறார். இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் நன்றி வெள்ளியே பகுதி, நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். சரத் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. வணக்கம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் உங்களுக்கும் கிடைப்பதாக அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. மிக்க நன்றி உங்கள் மெசேஜுக்காக. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சிபிஎன் குழுவை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேரளாவில் இருந்து ஒரு எபிசோடை ஒளிபரப்பினீர்கள், அதுக்காக உங்களுக்கு நன்றி. நானும் கேரளாவை சேர்ந்தவன்தான். அந்த எபிசோடை பார்த்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையுமே நம்ம ரீஜனல் ஃபோக்கஸ் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருந்து சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே கொண்டு வந்திருக்கோம். அதில் கேரளாவில் இருந்து வந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. மிக்க நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகம் செஞ்சு வையுங்க. இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஏசாயா 54:13. இந்த வசனம் தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த, ரொம்ப குழப்பம் அடைந்திருந்த இஸ்ரவேலர்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் தான் இது. நமக்கும் இந்த வசனம் ஊக்கம் தரக்கூடியதாக இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இது ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு திருப்பு முனை கிடைக்கணும், அதை தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடலை சர்ச் கொயர் டைரக்டர் முகேஷ் டேவிட் அவங்க திருமதி சரோஜ் டேவிட் அவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய மனைவிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மனைவி 2024 உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சிபிஎன்ல இருந்து அவங்களுடைய அந்த கடைசி நாட்களை படம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தேவனை துதிக்கிறதுலேருந்து திருமதி சரோஜ் டேவிட் அவங்க பின்வாங்கவே இல்லை. இந்த பாட்டில் அவங்கள நீங்கள் பார்க்கலாம். டேவிட் சார், நீங்கள் டெடிகேட் பண்ணுற இந்த சாங் உங்களுடைய அந்த இனிமையான நினைவுகளை கொண்டு வரட்டும். இந்த கடினமான நேரத்தில் தேவனுடைய சமாதானம் உங்களை நிறைத்து கொள்ள சிபிஎன் டீம் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம்.
டேவிட் சார், தேவன் மேல பக்தியா இருக்கிறவங்கள தேவன் எப்பவுமே கைவிடுவது கிடையவே கிடையாது. தேவன் நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை தருவார். திருமதி சரோஜ் டேவிட், அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.